My dear student, the process of management by objectives. இப்போ நம்ம பார்க்க போது ப்ராசஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸ். அதனுடைய செயல்பாடுகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. அது எத்தனை விதமான செயல்பாடுகள் இருக்குதுன்னா 8 விதமான செயல்பாடுகள் இருக்குது. அந்த இப்படி அதை குறிக்கோள் அடையணும், ஒவ்வொரு பிரிவினருக்கும் உள்ள என்னென்ன இலக்குகள் இருக்குது, முக்கிய முடிவு என்ன எடுக்குவாங்க, அப்புறம் கீழ்நிலை பணியாளர்களுக்கு என்ன குறிக்கோள் இருக்குது, அதை எப்படி அடையணும், அப்புறம் அந்த குறிக்கோளுடைய வளங்களை எப்படி அதனுடைய ஒப்பு நோக்கங்களை எப்படி சேகரிக்கிறது, காலவாரியாக மறு ஆய்வு கூட்டம் எப்படி நடத்துறது, நடவடிக்கைகளை எப்படி மதிப்பீடு செய்வது, குறிக்கோள்களை மறு ஆய்வு செய்வது எப்படின்னு இந்த ப்ராசஸ் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பாடத்தில். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, the management by objectives process is characterized by the balance of objectives of the organization and individual. The process of management by objectives is explained below. என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு அமைப்பு மற்றும் தனி மனிதர்களுடைய குறிக்கோள்களை சமநிலைப்படுத்தும் வகையில் குறியிலக்கு மேலாண்மையுடைய செயல்முறை வகைப்படுத்தப்படுகிறது என்பது தான் இதனுடைய ப்ராசஸ். ஸோ அதனுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு டிஃபைனிங் ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ். என்ன டிஃபைனிங்னா எதை வரையறுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, initially organizational objectives are framed by the top level employees of an organization. Then it moves downwards. The definition of organizational objectives state why the business is started and exits. First, long-term objectives are framed, then short-term objectives are framed, taking into account the feasibility of achieving the long-term objectives. அதாவது தொடக்கத்தில் ஒரு அமைப்பினுடைய உயர்நிலை ஊழியர்களால் அமைப்பினுடைய குறிக்கோள்கள் கட்டமைக்கப்படுகிறது. பின்னர் என்ன பண்ணுறாங்கன்னா, அது கீழ் நோக்கி நகர்கிறது. உயர்நிலை ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உயர்நிலையில் தான் இருந்து உயர்நிலை ஊழியர்களுக்கு மட்டும்தான் அவங்க ஒரு உரிமை குறிக்கோளை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டமைப்பு இருந்துச்சு. அதுக்கு பின்னர் என்ன பண்ணாங்கன்னா, கீழ்நிலை பணியாளர்களுக்கும் அந்த தொழிலுடைய வெளிப்பாடுகள் என்னென்ன எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வரையறுக்கிறாங்க. முதலாவதாக பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நீண்ட கால குறிக்கோள்கள் கட்டமைக்கப்பட்டது. பிறகு குறுகிய கால குறிக்கோள்களை கட்டமைத்து நீண்ட கால குறிக்கோள்களை அடைவதற்கான சாத்தியக்கூறுகளை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இதுதான் அதனுடைய பாயிண்ட்டு. முன்னாடியெல்லாம் நீண்ட கால ஒரு குறிக்கோள் இருக்கும், என்ன பண்ணுவாங்க, அதை பொறுமையாக அதை செயல்படுத்துவாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ஒரு ஷார்ட் டேர்ம், ஒரு 1 வீக்கில் ஒரு ஃபர் டேக்கு என்ன உனக்கு ஒர்க்கோ என்ன குறிக்கோளோ அதை தான் நீ இத்தனை கஸ்டமர் நீ பார்க்கணும், இத்தனை கஸ்டமர்கிட்ட நீ மிங்கிளாக இருக்கணும், இத்தனை கஸ்டமரை கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பர் டேக்கான டார்கெட்டை உனக்கு கொடுத்துருவாங்க. அதோட நீ அதை அச்சீவ் பண்ணதுக்கான வழிகளை தான் அதை நீண்டகால குறிக்கோள்களை ஷார்ட் டேர்மில் நீ அடைய முடியும் அப்படின்னு சொல்ல வராங்க. சரி, நெக்ஸ்ட் பாயிண்ட் கோல்ஸ் ஆஃப் ஈச் செக்ஷன் என்னென்ன பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது அதுன்னு பார்க்கலாமா. Objectives for each section's department or divisions are framed on the basis of overall objectives of the organization. Period within each these objectives should be achieved is also fixed. என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு பிரிவினுடைய குறிக்கோள்களும் துறை வாரியாக அல்லது பிரிவுகளாக குறிக்கோள்களும் அதனுடைய அமைப்பினுடைய ஒட்டுமொத்த குறிக்கோளுடைய அடிப்படை கட்டமைக்கப்படுகிறது. மேலும் எந்த வகையான குறிக்கோள்களை அடையக்கூடிய காலமும் நிர்ணயம் செய்யப்படுகிறது. இலக்குகள் அல்லது குறிக்கோள்களை ஒரு அர்த்தமுள்ள
முறைகளை வந்து வெளிப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு குறிக்கோள்னு ஒன்று இருந்ததுன்னா அது துறைவாரியாகவும் அது வந்து என்னென்ன ஒட்டுமொத்த பிரிவுகளாகவும் பிரிக்கப்பட்டு அந்த குறிக்கோள்கள் வந்து அடையணும் அப்படின்னு இந்த பாயிண்டில் சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸிங் கீ ரிசல்ட் ஏரியாஸ், அதாவது முக்கிய முடிவு பகுதிகள்னு சொல்லுவாங்க. ஃபிக்ஸிங் key result areas. Key result areas has fixed on the basis of organizational objectives promises என்னன்னா அமைப்பினுடைய குறிக்கோள்களுடைய அடிப்படை முக்கிய முடிவு பகுதிகளாக நிர்ணயிக்கப்படுகிறது. Key result areas are arranged on a priority basis. என்ன சொல்கிறாங்கன்னா இந்த முக்கிய முடிவுகளெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னுரிமை அளிக்கப்படுகிறதா மட்டுமல்லாமல் அது முக்கிய முடிவுகளை வந்து ஒரு பகுதி அல்லது வலிமை நிறைந்த ஒரு அமைப்பாக அது குறிக்கப்படுகிறது. Key result areas indicated the strength of an organization. Then examples of key result area are profitability, market standing, innovations, etc. இது வந்து லாபமும் சந்தை நிலவரம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளுடைய முக்கிய முடிவுகள் வந்து இந்த பகுதிக்கு உதாரணமாக காட்டப்படுகிறது. அப்போ வந்து இதனுடைய முக்கிய முடிவு எடுக்கும்போது லாபத்தையும் சந்தை நிலவரத்தையும் புதிய கண்டுபிடிப்புகளும் தான் இந்த கீ ரிசல்ட் ஏரியாவை வந்து பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சிட்டிங் சப்பார்டினேட் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆர் டார்கெட். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. கீழ்நிலை ஊழியர்களினுடைய குறிக்கோள்களை அல்லது இலக்குகளை நிர்ணயித்தல். என்ன சொல்கிறாங்கன்னா the objectives of each subordinate or individuals are fixed. It is preferable to fix the objectives at lower level in quantitative units. In quantitative units, there should be a free and frank discussion between the superior and his subordinates. Subordinates are introduced to set standards themselves by giving an opportunity. If subordinates are allowed to do so, they may be set high standards for the chances of their accomplishment are higher. ஒவ்வொரு கீழ்நிலை ஊழியர்களுடைய குறிக்கோள்களும் அல்லது தனிப்பட்ட குறிக்கோள்களும் நிர்ணயிக்கப்படுகிறது. இது விருப்பத்தக்க குறைந்த அளவு எண்ணிக்கையிலான ஒரு குறிக்கோளாக நிர்ணயிக்கப்படுகிறது. ஒரு விருப்பம் உள்ளவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறுகிய கால அளவில் வந்து குறிக்கோள்களை நிர்ணயிக்கிறாங்க. ஒரு திறந்த மற்றும் வெளிப்படையான விவாதம் மற்றும் உயர்நிலையிலுடைய ஊழியர்களுக்கும் அவர்களுடைய கீழ்நிலை பணியாளர்களுக்கும் இடையே கட்டாயம் இந்த விருப்பத்தக்க எண்ணிக்கை வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கீழ்நிலை பணியாளர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அதன் மூலமா என்னவாகும்னா தங்களுக்கு தரநிலைகளை வந்து தக்க வைத்துக்கொள்ள அவர்களுக்கு தூண்டப்படுகிற ஒரு ஊக்கமாக இருக்கும், அவங்களுக்கு கூட ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கீழ்நிலை ஊழியர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செயல் அனுமதிக்கப்பட்டாலும் கூட அவர்களுடைய உயர்நிலையில் உள்ள அந்த தரநிலை அமைப்பை வந்து அவர்களுக்கு சாதனையான வாய்ப்புகளும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அக்காம்ப்ளிஷ்மெண்ட் ஆர் ஹையர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஒரு உயர் தரநிலையை வந்து அமைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தட்ஸ் a பாயிண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேட்சிங் ரிசோர்ஸ் வித் ஆப்ஜெக்டிவ்ஸ். The objectives are framed on the basis of availability of resources. If certain resources are not adequately available, the objectives of an organization are changes accordingly. So there is a need for matching
resources with objectives. Next, the available resources should be properly allocated and utilized. என்னன்னா குறிக்கோள்களை வந்து குறிக்கோளுடைய வளங்களை வந்து ஒப்பு நோக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை என்னன்னா கிடைக்கக்கூடிய வளங்களுடைய அடிப்படையில் குறிக்கோள்கள் கட்டமைக்கப்பட்டது மட்டுமல்லாமல் சில வளங்கள் போதுமானதாக இல்லை என்றால் அமைப்பினுடைய குறிக்கோள்கள் அதற்கேற்றவாறு மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள், என்னால் ஒரு கஸ்டமரை வந்து கவர் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த கஸ்டமரை எப்படி கவர் பண்ணணும், அது எந்த பொருளை வச்சு கவர் பண்ணணும், ஒரு வியாபாரத்துக்குரிய பொருள் வந்து அவ்வளோவா வந்து சேல் ஆகலை அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணணும்னா, ஒன்று பொருளை மாற்றணும், இல்லை நீ என்ன பண்ணணும், அதனுடைய ஸ்டைல் அப்ரோச்சஸை வந்து நம்ம மாற்றணும். கஸ்டமர்கிட்ட எப்படி வந்து பிஹேவியர் எப்படி இருக்கணும், அப்ரோச்சஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டமைப்பை வந்து மாற்றணும். அதுதான் வந்து இந்த பாயிண்டில் சொல்லப்பட்டிருக்காங்க. அதனுடைய மாற்றங்கள் வந்து செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிக்கோளுடைய தேவையான பொருந்தக்கூடிய வளங்கள் இருக்க வேண்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா, கிடைக்கக்கூடிய வளங்களை வந்து ஒழுங்காக ஒதுக்கீடு செய்து அதனுடைய பயன்படுத்த வேண்டும் என்று இந்த மேட்சிங் ரிசோர்ஸஸ் வித் அப்ஜெக்டிவ்ஸில் சொல்லப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பீரியாடிக்கல் ரிவ்யூ மீட்டிங்னா காலவாரியான மறு ஆய்வு கூட்டுதல். என்னன்னா, இப்போது மீட்டிங் போடுவாங்க, உன்னுடைய டார்கெட் வந்து உன்னால் அச்சீவ் பண்ண முடியல, அப்போ என்ன டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எவ்ரி வீக்கில் மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் போடுவாங்க. அதுதான் வந்து பீரியாடிக்கல் ரிவ்யூ மீட்டிங் சொல்லுவாங்க. அது த சுப்பீரியர் அண்ட் சபார்டினேட் ஷுட் hold meetings periodical in which they discuss the process in the accomplishment of objectives. The fixed standards may be changed in the light of progress, but the basis conditions do not change. The periodical review meeting is held during the period set for achieving the objectives. அதாவது உயர்நிலை ஊழியர்களை வந்து கீழ்நிலை ஊழியர்களுக்கு சந்திக்கும் வகையில் காலவாரியான கூட்டங்களை நடத்த வேண்டும். அக்கூட்டங்களினுடைய குறிக்கோள்களை நிறைவேற்றுவதில் உள்ள முன்னேற்றத்தை பற்றி விவாதப்படுத்த வேண்டும். நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் தரநிலை முன்னேற்றத்திற்கு ஏற்ப சிறிதளவு மாற்றப்படலாம், ஆனால் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்ட அந்த குறிக்கோள் வந்து மாற்றப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. காலவரையான மறு ஆய்வு கூட்டம் வந்து குறிக்கோள்களை வந்து நிறைவேற்றுவதற்கு ஒரு காலத்தினுடைய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அப்ரைசல் ஆஃப் ஆக்டிவிட்டி செயல்பாடுகளினுடைய மதிப்பீடு செய்தல். செயல்பாடுகளை எப்படி நம்ம மதிப்பீடு செய்ய முடியும் அப்படின்னா, அட் த எண்ட் ஆஃப் த ஃபிக்ஸ்டு பீரியட் ஃபார் அச்சீவிங் த அப்ஜெக்டிவ்ஸ் தேர் ஷுட் பி a discussions between the superior of subordinates. ஒரு குறிக்கோள்களை அடைவதற்கு நிர்ணயிக்கப்பட்ட கால முடிவில் உயர்நிலை ஊழியர்கள் மற்றும் கீழ்நிலை ஊழியர்களுக்கு இடையே கலந்துரையாடல் நடத்தப்பட வேண்டுமா? இப்போது உயர்நிலையில் இருக்கிற அந்த ஊழியர்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஸ்டாஃப் இருப்பாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, சீனியர் பர்சன்ஸ் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட நம்ம வந்து இந்த ஜூனியர் ஸ்டாஃப் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணணுமா, எப்படி கஸ்டமர் கவர் பண்ணணும், எப்படி இந்த பொருள் சேல் பண்ணணும், எப்படி அவங்கள வந்து நம்ம அப்ரோச்சஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உயர்நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஊழியர்களை பார்த்து நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக வந்து அவங்கக்கிட்ட கலந்துரையாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்டில் சொல்லப்பட்டிருக்காங்க. த டிஸ்கஷன்ஸ் இஸ் ரிலேட்டட் வித் சபார்டினேட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அகெயின்ஸ்ட் த ஸ்பெசிஃபைடு ஸ்டாண்டர்ட்ஸ். த சுப்பீரியர் ஷுட் பி டேக் கரெக்டிவ் ஆக்ஷன். என்னென்னா, கலந்துரையாடல் கீழ்நிலை ஊழியர்கள் செயல்பாடுகளை சம்பந்தப்பட்ட குறிப்பிட்ட தரத்திற்கு எதிரான செயல்திறனுடன் தொடர்புடையதாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் the superior should identify the reasons for failure
of achieving objectives. The problems faced by the subordinates should be identified and steps should be taken to tackle such problems. உயர்நிலையில் உள்ள ஊழியர்கள் சரி செய்வதற்கான நடவடிக்கையினை எடுக்க வேண்டும். ஊழியர்களுடைய உயர்நிலை குறிக்கோள்களை அடைவதில் ஒரு தோல்விக்கான காரணங்களை அடையாளம் காண வேண்டும். கீழ்நிலை ஊழியர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை அடையாளம் கண்டு அத்தகைய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, உயர்நிலையில் இருக்கிற அந்த ஊழியர்கள் சரியாக செய்வாங்க. அப்போ கீழ்நிலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஒரு மிஸ்டேக் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சுன்னு வச்சுங்களேன், அது மேல்நிலை ஊழியர்களுக்கு தெரியப்படுத்தணும். அப்போது அந்த பிரச்சனையை அவங்க 2 பேரும் சமாதானமாக பேசி அவங்க அது ஒரு சரியான ஒரு முடிவை அவங்களால எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ ரீஅப்ரைசல்ஸ் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ், குறிக்கோள்களை மறு ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அக்யூசியேஷன் is a part of the dynamic world. There are a lot of changes within short period. The survival and the growth of the modern business organizations largely depend upon putting up with the changing conditions. So the top management executive should review the organization's objectives, they frame the objectives according to the changing situation. அமைப்பு என்பது மாறும் உலகத்தின் ஒரு பகுதியாகும். குறுகிய கால நிறைய மாற்றங்கள் நடைபெறுகிறது. நவீன வியாபார அமைப்பினுடைய வாழ்வு மற்றும் வளர்ச்சியானது பெரும்பாலும் மாறி வரும் நிலைமைகளை நிலைநிறுத்துவதை சார்ந்துள்ளது. எனவே உயர் மேலாண்மையுடைய நிர்வாகிகள் மாறும் சூழ்நிலைக்கு ஏற்ப குறிக்கோள்களை கட்டமைக்க வேண்டும் என்பது தான் மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்பது தான் இதனுடைய பாயிண்டாக இருக்கிறது.